Hi students, very good morning. This is 11th standard biobotany. I am your biology teacher. Okay, today we are going to discuss about classification of living things. Classification of living things. Why need classification? First of all, what is classification? Classification means to arrangement, to arrangement the particular things, to classify based upon similarities and dissimilarities. Just you have to imagine, you have to go on trip on the hill station. ஸோ நம்ம ஒரு மலைப்பிரதேசத்துக்கு ஒரு சுற்றுலா போகிறோம். ஸோ அங்கே சுற்றுலா போகும்போது ட்ரிப் போகும்போது அந்த ஹில் ஸ்டேஷனில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், என்னெல்லாம் பார்ப்போம். ஸோ லிவிங் திங்ஸ் இருக்கும், நான் லிவிங் திங்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹில்ஸ் இருக்கும், மவுண்டெயின் இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், சாண்ட் இருக்கும், சாயில் இருக்கும், சரியா? இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் நிறைய இருக்கும். ஸோ லிவிங் திங்ஸ் பார்க்குறச்ச பேர்ட்ஸ் இருக்கும், பிளான்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும், ரெப்டைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நான் லிவிங் திங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரே குரூப்பில் வைக்குமா? ஸோ திஸ் ஆல் த திங்ஸ் அண்டர் தி சிங்கிள் குரூப்? Definitely not. Definitely not. Why? Because all the things differ one to one. ஸோ எல்லாமே ஒன்றுலேருந்து ஒன்று டிஃபர் ஆகிருக்கு, மாறுபட்டு இருக்குது, வேறுபட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ அதை வகைப்படுத்துவோம். ஸோ பேஸ்ட் அப்பான் சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஸ்சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், வகைப்படுத்துறோம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸிஃபிகேஷன். ஸோ லிவிங் திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, ரெப்டைல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? டெஃபினெட்லி நாட். ஸோ பிளான்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ ட்ரீஸ் இருக்குது, ஷெப் இருக்குது, ஹெர்ப் இருக்குது, கிளைம்பர்ஸ் இருக்குது. ஸோ மரம், செடி, கொடி அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாமே பிளான்ஸ் தான். பட் ஆல் த பிளான்ஸ் ஆர் நாட் சேம். நாட் சேம் பிகாஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட், ஈச் அண்ட் எவ்ரி அனிமல்ஸ் ஹேவிங் சம் peculiar character. So that's why the classification based upon similarities and dissimilarities. Okay, so straight away let's go. First, classification of living things. Classification of living things. From the previous chapter, we know that the planet Earth is endowed the living and the non-living things. So living things planet living things irukku, non-living things irukku. In our daily life, we see several things in and around us, in and around us. Imagine you are on trip. So hill stationக்கு ட்ரிப் போற, சுற்றுலா போற. You are enjoying the beauty of mountains, dazzling color of flowers, melodies, sounds of the birds. You may capturing most of things or come across in the from photograph. ஸோ நம்ம மலைப்பிரதேசத்தில் பார்க்குற எல்லா திங்ஸ் என்ன பண்ணோம் நம்ம? ஸோ மெமரிஸ்க்காக ஃபோட்டோ எடுத்து வைக்கிறோம். சரியா? Now from the experience you can mention the object you come across. Can you record your observation and tabulate them? ஸோ அதை நம்ம ஃபோட்டோகிராஃப் எடுத்து அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி டேப்லெட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அட்டவணை பொறுத்த போகிறோம். சரிங்களா? Will you place mountain and flowers together or tell trees, trail, earth in our category or place in different category? ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பிளேஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பிளேஸ் பண்ணும்போது இஃப் யூ பிளேஸ் இட் இன் different category, what made you to place them in the different category? So classification. Theophrastus. It's a very, very important term or scientist. Theophrastus, father of botany. Theophrastus, father of botany, used the morphological character. What do you mean by morphological? I already told you. So morphological means it's the outer appearance of the living things or plants. So morphological characters to classify plants into trees, shrub and herb. So Theophrastus இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா, ஸோ பிளான்ஸோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் பேஸ் பண்ணி இது ட்ரீ, இது ஷெர்ப், இது ஹெர்ப். ஸோ ட்ரீ வந்து லாங்காக இருக்கும், ஷெர்ப் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், ஹெர்ப் அதை விட ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். So based upon morphological character, Theophrastus classified the plants into three categories like trees, herb and shrub. So மரம், செடி, கொடியா பிரிக்கிறார். சரியா? Aristotle, next scientist Aristotle classified animals into two groups. That means anemia with red blood and anemia without red blood. So Aristotle scientist என்ன பண்றாருன்னா, so animals classify பண்றாரு based upon two category based upon red blood cells. So anemia means with red blood. The animal having with red blood known as anemia.
The animals having without red blood or without red blood known as anemia. Without red blood. So நமக்கு ஒரு டிசீஸ் வரும் இல்லையா, அனிமியா வந்துச்சு, அனிமியா வந்து சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய பிளட் ரெட் பிளட் செல்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ஸோ அப்போ அனிமியா வரும், ரத்த சொகை வரும். சரியா, அனிமியா எனிமியா. சரியா, ஸோ அரிஸ்டாட்டில் அனிமல்ஸை ரெண்டா டிவைட் பண்றாரு பேஸ்ட் அப்பான் பிரசன்ஸ் ஆஃப் red blood, absence of red blood. Okay, right. Next, Linnaeus. Next, called Linnaeus. Name of the scientist called Linnaeus classified living world into two groups, namely Plantae and Animalia. Plantae and Animalia. Plants and or animals. Plantae or Animalia. Plantae and animals. Okay. So, called Linnaeus classified living world into two groups, namely plants and animals, based on morphological characters. Based upon morphological characters. So வெளிப்புற தோற்றத்தை வச்சு கார்ல் லின்னேயஸ் என்ன பண்றாருன்னா plants and animals classify பண்றாரு. Plants and animals classify பண்றாரு. So next, his classification fact major setback because prokaryotes and eukaryotes. Prokaryotes and eukaryotes. You know very well what is prokaryotes and eukaryotes. Already I told you last class. Pro means first and foremost formed cells or nucleus. So eukaryote means true nucleus, true or well developed nucleus. So yeah, a cell contains the membrane bounded nucleus as well as membrane bounded cell organelles. This is known as eukaryotic cell. So prokaryotic means that or this prokaryotic cells does not contain membrane bounded nucleus as well as does not contain membrane bounded cell organelles. This is known as prokaryotes. Pro means first, karyote means nucleus, eu means true, karyote means nucleus, prokaryotes and eukaryotes. You know, okay, right. They are grouped together. Similarly, fungi. Fungi means or fungi. Fungi means fungi. So heterotrophic organism. What is in the heterotrophic? Hetero means different or two not. Hetero means are different or two not. Trophic means nutrition. So heterotrophic always depends to other animals, other plants. So heterotrophic organism தனக்கு தேவையான ஃபுட்டுக்காக நியூட்ரியன்ஸ்க்காக அதர் பிளான்ட்ஸ் அதர் லிவிங் ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது என்னது ஹெட்டரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் வேர் பிளேஸ்ட் அலாங் வித் photosynthetic plants. Photosynthetic you know very well. So the plants having chlorophyll known as photosynthetic plants. Okay, right. In course of time, the development of tools complete taxonomists to look for different areas like. So taxonomist yaru? Taxonomy means to arrange the plants. To arrange the plants. So see there are different field இருக்கு. என்னென்ன field பார்த்தீங்கன்னா taxonomists to look for the different areas like cytology. What is meant cytology? Cyto means cell. Logy means study. So study about cells known as cytology. Study about cells known as cytology. Cellial. So anatomy. What is meant anatomy? Studying about internal organs of the plants or animals. So anatomy. Ana means inside or inner. So study about internal organs. Anatomy. உள்ளமைப்பியல். So embryology. Study about embryo. Study about embryo. Embryo means கரு. சரியா, ஒரு லிவிங் திங்ஸ் வருதுன்னா அது கருவில் தான் வரும். ஸோ அந்த கருவை பற்றி படிக்கிறது இது கருவியல். ஸோ எம்ப்ரியாலஜி. நெக்ஸ்ட் மாலிகுலார் பயாலஜி. மாலிகுலார் பயாலஜி மூலக்கூறு உயிரியல். ஸோ ஹவு த ஆர்கானிசம் ஆர் ஃபார்ம்டு. ஸோ அது ஒரு ஆர்கானிசம் ஒரு லிவிங் திங்ஸ் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, எந்த முறையில் உருவாகுது, ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் இது மாலிகுலார் பயாலஜி. நெக்ஸ்ட் ஃபைலோஜெனி. சரியா, ஹவு ஆரிஜின் த ஆர்கானிசம். ஸோ ஃபைலோஜெனி ஒரு ஆர்கானிசத்துக்கு இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் எப்படி டெவலப் ஆச்சு, ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் எப்படி டெவலப் ஆச்சு, அதை பற்றி படிக்கிறது ஃபைலோஜெனி. ஸோ எக்ஸெட்ரா. திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. டிஃப்ரெண்ட் are different groups of or different branches of biology or living things. Okay, for classifying organism on earth, thus new dimensions of classification were put forth from time to time. So time ke tamari da classify பண்ணிட்டே இருக்காங்க. So this is the living things of classification of living things. Next, why need classification? ஏன் சார் classification நமக்கு தேவை? எதுக்கு சார் நமக்கு classification தேவை? எதுக்கு தேவை classification சொல்றாங்க பாரு. Why need classification? So very simple. It's a 2 marks கேட்பான், 4 marks கேட்பான். very simple things. So biozoology இதை கேட்டிருப்பான். பயோசுவாலஜியும் இது நீங்க படிப்பீங்க. Why need classification? Right, first, why need classification? Classification
is essential to achieve following needs. Following needs. The first one is to relate things based on common characteristic feature. Common characteristic feature. So ஒரு ஆர்கானிசம் இருக்கு, ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குன்னா அந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசத்துல இதெல்லாம் காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதெல்லாம் காமனா ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப்பா அண்டர்ல குரூப் பண்ணுவாங்க. ஒரு குரூப் பண்றது தானே இது. டு ரிலேட் திங்ஸ் பேஸ்ட் ஆன் தி காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி பண்றது கிளாசிபிகேஷன். ஸோ கிளாஸிஃபை பண்ணாதான் இதெல்லாம் சேம் கேட்டகரி சொல்லிட்டு நம்ம பிரிக்க முடியும். நெக்ஸ்ட் டு டிஃபைன் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் தி சேலியன் ஃபீச்சர். சிறப்பு பண்பு. ஸோ காமன் ஃபியூச்சர்னா காமன் கேரக்டர்னா பொது பண்பு. ஸோ சேலியன் ஃபியூச்சர்னா சிறப்பு பண்பு. ஸோ ஒரு ஆர்கானிசத்துக்கு இப்போ ஹியூமன் பீங் எடுத்துக்கிட்டா சிறப்பு பண்பு என்னது, டு டாக். ஸோ நம்மளும் அனிமல் கேட்டகரி தான். ஸோ அனிமல் பண்ணாத ஒரு விஷயம் நம்ம பண்றோம். பிகாஸ் வி ஆர் டாக்கிங், வி ஆர் சென்ஸ். நமக்கு சென்ஸ் இருக்கு, நம்ம டாக் பண்றோம். சரியா? ஸோ அதான் ஸ்பெஷல் ஆஸ் சேலியன் ஃபீச்சர்ஸ். ஓகே. ஸோ டிஃபைன் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் தி சேலியன் ஃபீச்சர், சிறப்பு பண்பு. ஓகே. நெக்ஸ்ட் help in knowing the relationship among us different groups of organisms. ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் இருக்கிறதுல ஸோ எதெல்லாம் டிஃப்ரெண்ட் குரூப்பாக இருக்குது, என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கிளாசிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படுது. இட் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம். வாட் இஸ் மை எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்? எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பரிணாம வளர்ச்சி. எவல்யூஷனரி மீன்ஸ் எவல்யூஷன் ஆர் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் பரிணாம வளர்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ மங்கிலிருந்து தான் ஹியூமன் பீயிங் வந்தாங்க சொல்றோம் இல்லையா? ஸோ அதை எப்படிலாம் வந்தாங்க, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தானே இது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் இது ஒய் நீட் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதுக்காக தான் நமக்கு லிவிங் திங்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த 4 திங்ஸ்க்காக தான் யூ ஹேவ் டு கிளாஸிஃபை த லிவிங் திங்ஸ் ஆர் லிவிங் வேர்ல்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்ட். A comparison of classification proposed the classification of living world is given table 1.4. So table 1.4 ல கொடுத்திருக்காங்க. This is the classification. This is the classification based on common features and salient features. So நம்ம கிளாசிஃபிகேஷன் யாரெல்லாம் என்னென்ன சயின்டிஸ்ட்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஸோ டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யார் வரா? கார்ல் லினேயஸ் இந்த இயர் ஆஃப் 1735 கார்ல் லினேயஸ் வராது. ஸோ என்ன பண்றாரு? பிளான்ட் அண்ட் அனிமாலியா, பிளான்ட் அண்ட் அனிமாலியா, பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை பிரிக்கிறாரு. ஸோ டாக்ஸானமிக்கு டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா பிளான்ட் அண்ட் அனிமாலியா, பிளான்ட் அண்ட் அனிமாலியா. ஓகே, ரைட். ஸோ கார்ல் லினேயஸ் இந்த இயர் ஆஃப் 1735. ஸோ நெக்ஸ்ட் யார் வராரு? த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ எர்னஸ்ட் அக்கேல். ஸோ அவர் என்ன பண்றாரு இந்த இயர் ஆஃப் 1866ல? ஸோ புரோட்டிஸ்டா, பிளான்ட், தேர்ட் வந்து அனிமாலியா ஆர் அனிமாலியா. ஸோ த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் எர்னஸ்ட் அக்கேல் in the year of 1866. There are three categories. One is protista, plant and animalia. There are three kingdom. Living things மூணா பிரிக்கிறார். ஸோ protista பிரிக்கிறாரு, plant and animalia. protista means single cell organism, very very basic organism. சரியா? plant very plants, animalia so animals. ஸோ மூணா பிரிக்கிறார். நெக்ஸ்ட் ஃபோர் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். குப்லாண்ட். யாரு? குப்லாண்ட் இந்த இயர் ஆஃப் 1956ல வராரு. அவர் என்ன லிவிங் திங்ஸ் ஃபோர் கேட்டகரியா கிளாஸிஃபை பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் முனிரா. ஸோ இங்க புரோட்டிஸ்டன் இருக்காரு இல்லையா? ஸோ புரோட்டிஸ்டாக்கு முன்னாடியே என்ன இருக்கு? ஒரு பேசிக் ஆர்கானிசம் இருக்கு, பேசிக் திங்ஸ் இருக்கு. அதான் இது முனிரா. நெக்ஸ்ட் புரோட்டிஸ்டா. ஸோ பிளான்ட், அனிமல். தேர் ஆர் ஃபோர் கேட்டகரி. யாரு? Kuplan, the year of 1956. So, Munira, Protista, Plant, Animalia. Okay. Next, five kingdom classification. Very very important. So, exam based la அதிகமா கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन, repeated questions வந்துட்டு five kingdom classification. Give an account on or explain the five kingdom classification of living things. கேட்பாங்க. சரியா? So, five kingdom classification. யாரு? RH Whittaker in the year of 1969. So, என்ன பிரிக்கிற லிவிங் திங்ஸ்? ஸோ முனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட் அண்ட் அனிமலியா. யூ நோ வெரி வெல் வாட் இஸ் ஃபங்கை. ஸோ பூஞ்சை. ஸோ முனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல். தேர் ஆர் ஃபைவ் கேட்டகரி, ஃபைவ் கிங்டம்ஸ் ஆஃப் தி லிவிங் திங்ஸ். ஸோ இந்த உலகத்துல, இந்த எர்த்துல இருக்கிற லிவிங் திங்ஸை ஃபைவ் கிங்டம்ஸா பிரிக்கிறார். ஒன் இஸ் முனிரா, second one is protista, third one is fungi, fourth one is plant and animalia. There are five kingdom classification. யார் ப்ரொபோஸ் பண்றா? RH Whittaker, the year of 1969. Okay, right. So next move on.
ஸோ 5 kingdom கிளாசிஃபிகேஷன் பற்றி நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். சொன்னேன் இல்லையா? ஸோ 5 kingdom கிளாசிஃபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம் பேஸில் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ 5 kingdom கிளாசிஃபிகேஷன். 5 kingdom கிளாசிஃபிகேஷன். ஓகே. ஸோ என்ன சொல்றாரு 5 kingdom கிளாசிஃபிகேஷன் பாருங்க. ஸோ ஆர்ஹெச் விட்டேக்கர் யாரு? ஆர்ஹெச் விட்டேக்கர் an American taxonomist proposed the 5 kingdom classification. எந்த கண்ட்ரினா? American taxonomist. Classification in the year 1969. 1969. The kingdom includes Monera, Protista, fungi, plant and animal. Already நம்ம பார்த்தோம் அந்த ஃபிகர்ல பார்த்தோம். The criteria adapted for the classification include cell structure. So அந்த கிளாசிஃபை பண்ணார் இல்லையா, அந்த 5 கிங்டமா கிளாசிஃபை பண்ணார். ஸோ எந்த பேஸ்ல அந்த 5 கிங்டம்ஸ் தான் கிளாசிஃபை பண்ணாருன்னா பேஸ்ட் அப்பான் cell structure, based upon cell structure. You know very well what is the structure of cell. Next is thallus organization. Thallus organization. What is mean by thallus? Thallus means what? So 10th standard சொல்லிருக்கோம். What is mean by thallus? Thallus means it's a body. Thallus means body. Thallus. So body structure வச்சு கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. Thallus organization. Mode of nutrition. So அது எந்த மாதிரியான உணவூட்டத்தை எடுத்துக்குது, எந்த மாதிரியான நியூட்ரிஷன் எடுத்துக்குது? ஆட்டோட்ராஃபிக்கா இல்லை ஹெட்ரோட்ராஃபிக்கா? ஆட்டோட்ராஃபிக்கா, ஹெட்ரோட்ராஃபிக்கா? ஸோ ஹெட்ரோட்ராஃபிக்னா அதில் எந்த பேஸில் எடுத்து, ஸோ அதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். ஸோ செல் ஸ்ட்ரக்சர், thallus ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, என்ன தொடர்பு இருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. 5 கிங்டம்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. யாரு? ஆர்ஹெச் விட்டேக்கர். இந்த இயர் ஆஃப் 1969. எந்த கண்ட்ரி? அமெரிக்கா taxonomist. Okay, right. Next, merits. 5 kingdom classification of merits. Merits. The classification is based on the complexity of cell structure. Complexity of cell structure. So merits பாருங்க. The classification is based on the complexity of cell structure and organization of thallus. So meritsல எந்த எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டியா எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக கடினமாக இருந்தாலும் அண்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் thallus, அந்த பாடி எப்படி டெவலப் ஆயிருக்கு, ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் பேஸில், ஸோ கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர். செல் எந்த விதமான கடினமாக இருந்தாலும் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அண்டு பாடி டெவலப் ஆகிற திங்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் மெரிட்ஸ். நெக்ஸ்ட், இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் ஸோ ஆட்டோட்ராபிக்கா ஹெட்ரோட்ராபிக்கா, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ட். ஸோ ஃபங்கஸை பிளான்ட்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஒய்? Fungus is a non-chlorophyllous or achlorophyllous organism. Achlorophyllous organism or achlorophyll organism. Why achlorophyll? Fungi does not contain chlorophyll. That is why fungi always depends to others for the nutrition. So fungus பூஞ்சை வந்துட்டு அதில் பச்சையும் இருக்காது, அதனால ஒளி சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஸோ ஆகையால் அதுக்கு தேவையான ஃபுட்டுக்காக, நியூட்ரியன்ஸ்க்காக, உணவுக்காக பிற பிளான்ட்ஸையும் பிற அனிமல்ஸையும் சார்ந்து தான் வாழும். சரியா? அதனால தான் இது ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம் அல்லது ஏக்ளோரோஃபில் ஆர்கானிசம். ஸோ அதனால இது பிளான்ட் கேட்டகரியிலிருந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இட் ஷோஸ் த ஃபைலோஜெனி ஆஃப் ஆர்கானிசம். இட் ஷோஸ் த ஃபைலோஜெனி ஆஃப் ஆர்கானிசம். ஸோ ஒரு ஆர்கானிசம் ஃபைலோஜெனி பரிணாம தோற்றம், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஆர்கானிசம் வந்து இன்னொரு ஆர்கானிசம் எப்படி டெவலப் ஆகி வந்திருக்கு, ஸோ அதை பற்றி ரிலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இது ஃபைலோஜெனடிக் ஃபைலோஜெனி ஆஃப் தி ஆர்கானிசம். திஸ் இஸ் த மெரிட்ஸ். ஸோ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனுடைய மெரிட்ஸ். நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் பாருங்களேன். டிமெரிட்ஸ். நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ். ஸோ நன்மை இருந்தால் தீமையும் இருக்கும் இல்லையா, ஸோ நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்கும். ஸோ டிமெரிட்ஸ் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிமெரிட்ஸ் இஸ் த கிங்டம் முனிரா அண்ட் புரோட்டிஸ்டா அகாமடேட் போத் ஆட்டோட்ராபிக் அண்ட் heterotrophic organism, cell wall lacking and cell wall bearing organism, thus making these two group more heterogeneous. ஸோ மொனிராவையும் புரோட்டிஸ்டியாவும் ஒரே கேட்டகரியில் வைக்கிறாங்க. சரியா? heterotrophic organism, cell wall lacking and cell wall bearing organism, thus making those two groups more heterogeneous. ஸோ டூ கேட்டகரி இருக்கிறதுனால அதை தனித்தனியாக கொடுக்கறதுனால அது ஒரு டிமெரிட்ஸாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், வைரஸ் ஆர் நாட் இன்க்ளூட் இன் தி சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தில் வைரஸ் என்ன பண்ணாங்க, எடுத்துக்கவே இல்லை, இன்க்ளூட் பண்ணவே இல்லை, வைரஸை இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். வைரஸஸ் வேர் நாட் இன்க்ளூட் இன் தி சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் வைரஸ் அவர் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ முனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்ட்டு, ஃபங்கை, பிளான்ட்டு அண்ட் அனிமல், ஸோ இதுதான் கிளாசிஃபை பண்ணாரு. வைரஸ் அவரே எடுத்துக்கல. ஸோ அதனால் இது ஒரு டிமெரிட். நெக்ஸ்ட்,
Calvos and co-workers. Calvos and co-workers in the year 1990 introduced the three domains of life. Three domains of life. மூணு class மூணு category பிரிக்கிறாங்க. Domains of பிரிக்கிறாங்க. Of life via bacteria, archaea and eukarya. So bacteria, archaea and eukarya very very important. Short answer கேட்கலாம் 2 marks கேட்கலாம். So bacteria, archaea and eukarya based on the difference of rRNA very very important. What is in the rRNA? rRNA ribosomal RNA அல்லது RNA or RNA சரியா ribosome RNA nucleotide sequence RNA nucleotide sequences lipid structure of the cell membrane. So rRNA உடைய nucleotide sequence lipid structure of the cell membrane lipid structure வச்சு பேஸ் பண்ணி கிளாஸ் பிரிக்காங்க. So bacteria, archaea and eukarya. Bacteria, archaea and eukarya based upon rRNA nucleotide. What is the nucleotide? Nucleotide and nucleoside is the compound of DNA. Compound made DNA. So DNA make பண்ற ஒரு காம்பவுண்ட் தானே இது நியூக்ளியோடைட் அண்ட் நியூக்ளியோசைட் பென்டோஸ் சுகர் பாஸ்பேட் நியூக்ளியோடைட் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பார்க்குறச்ச இந்த இடத்த பார்க்கலாம் நியூக்ளியோடைட் அண்ட் நியூக்ளியோசைட் compound which is made DNA. Okay, right. A revised sixth kingdom classification for living world was proposed by Thomas Cavalier Smith in the year 1998, and the kingdom Monera is divided into Archaebacteria and Eubacteria. So sixth kingdom classification revise பண்றாங்க யாருன்னா தாமஸ் கவாலியர் ஸ்மித் in the year of 1998ல. And the kingdom Monera is divided into two. So Monera ரெண்டா பிரிக்கிறாங்க. One is Archaebacteria, another one is Eubacteria. Recently Reggio et al. So Reggio et al means Reggio மற்றும் அவருடைய குழுக்கள் 2015ல published the seven kingdom classification which is the practical extensions of Thomas Cavalier six kingdom scheme. So 2015ல recently Reggio et al என்ன பண்ணாங்க தாமஸோட கிளாசிஃபிகேஷனை ரிவைஸ் பண்ணாங்க. தாமஸோட கிளாசிஃபிகேஷனை ரிவைஸ் பண்ணாங்க சரியா. According to this classification 3 or 2 super kingdoms prokaryote and eukaryota. Prokaryote and eukaryota. Prokaryotes includes two kingdoms, namely Archaebacteria and Eubacteria. Eukaryotes includes protozoa, comesta, fungi, plante and animalia. So ரெண்டா பிரிக்கிறாங்க. அங்க ஆர்கிபாக்டீரியா வந்து யூபாக்டீரியா இருக்கு. யூகாரியோட்டை வந்து அஞ்சா பிரிக்கிறாங்க. protozoa, comesta, fungi, plante and animalia. A new kingdom, comesta very very important. Comesta new kingdom was reacted the include all algae. எல்லா algae சேர்ந்தனே இது comesta. So chloroplast contains chlorophyll A and C. So algae means பாசி சரியா. பாசியில் இருக்கிற எல்லா ஆல்கேவும் சேர்ந்ததானே இது comesta. அதுல chlorophyll A and C பேஸ் பண்ணி பிரிக்கிற ஒரு குரூப் தானே இது comesta. Was recently and it is include chlorophyll A and C as well as various colors forms that are closely related to them. Diatoms also algae. Diatoms, brown algae, cryptomonads and oomycetes were placed under this kingdom. So அது மட்டும் இல்லாம இந்த குரூப்ல diatoms இருக்கு, brown algae இருக்கு, cryptomonads, oomycetes were placed under this kingdom. So இந்த kingdomல இதெல்லாம் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க சரிங்களா. ரைட். This is the five kingdom classification. ஸோ இந்த ஒவ்வொரு கிங்டம்லையும் என்னென்ன ஆர்கானிசம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. See, this is the five kingdom classification. See, first one is Monera. So Cyanophyta means Cyanophyta, blue green algae சொல்லுவாங்க. So Monera. So bacteria and Cyanophyta இருக்கு. Next Protista. So for this is Monera. So bacteria இருக்கு, Cyanophyta இருக்கு. Next Protista. This is Protista. So அதெல்லாம் பாருங்க. So Bacillophyta, Mastiophora, Silifora and Rhizopoda. This is the Protista group. So kingdom.
next plant, so இங்க பாருங்க இதுல இருந்து பண்ணுங்க ரோடோஃபைட்டா, குளோரோஃபைட்டா, பியோஃபைட்டா, கேரோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா and super metophyta. For metophyte, this is a plant. So plants என்னன்னா classify பண்ணிருக்காங்க. Next fungi. So fungi என்னது oomycetes, ascomycetes, basidiomycetes, zygomycetes and myxomycetes. This is the fungi. Classification of fungi. Next last category animalia. So animals என்னன்னா வரும் இங்க பாருங்க porifera. Porifera four bearing animals. Four bear animals. Body full என்ன இருக்கும் pores இருக்கும். Next coelenterata. So அப்புறம் platyhelminthes, Chytoneta and Echinodermata, Cochordata, Vertebrata, Mollusca, Arthropoda, Annelida, so nematodes. So these are the phylums. So animals இருக்கிற phylums, ஒவ்வொரு phylumல ஒவ்வொரு category இருக்கும். So first four இப்பனா four bearing animals, soft body-ஆ இருக்கும், four நிறைய pores இருக்கும் body full-ஆ. So vertebrata-னா அதுக்கு having backbone, so முதுகுநான் இருக்கும், முதுகுநான் இருக்கும். Arthropoda, giant leg, so போட்டுருக்க பாரு giant leg, so mollusca, soft body-ஆ இருக்கும். சரி, this is the animalia, kingdom animalia. So based there are lot of things based upon the peculiar and salient features, peculiar characters, common character and salient features. This is the five kingdom classification. So next, so இந்த five kingdom classification பார்த்தோம் இல்லையா, so அதனுடைய difference and comparison, அதனுடைய என்ன differences இருக்கு, என்ன comparisons இருக்கு, அதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். So just ஒரு studies, okay. This is the classification of five kingdom classification. Acha. Come. You rotate பண்ணி. Yes, thank you. So this is the comparison of five kingdom classification. So first one is, so criteria, Munira, Protista, fungi and plant animalia. This is the five kingdom classification comparison. The first one is criteria. So cell type. So Munira paranga vecha prokaryotic. So next Protista it's a eukaryotic. So fungi is eukaryotic, plant is eukaryotic, so animalia eukaryotics. Next, so level of organization. So எந்த மாதிரி லெவல்ல இருக்காது, unicellular. So முடியல என்ன இருக்கு, unicellular. Uni means single, ஒரே ஒரு செல்லாலான ஒரு organism. So next Protista, it's a unicellular. Protista also unicellular. So fungi பாருங்க, it's a multicellular and unicellular. So fungus வந்துட்டு multicellular இருக்கு, unicellular இருக்கு. So பல செல் பூஞ்சையும் இருக்கு, ஒரு செல் பூஞ்சையும் இருக்கு. சரியா? Next plant, tissue, organ. So what is the tissue? The group of cells to form a group of cells known as tissue. So group of cells சேர்ந்ததானே இது tissue. So what is the organ? Group of tissue சேர்ந்தது organ. So செல்லாம் சேர்ந்து tissue உருவாக்கும், tissue எல்லாம் சேர்ந்து organ உருவாக்கும், organலாம் சேர்ந்து organ system உருவாக்கும். சரியா? organ system சேர்ந்து organism உருவாக்கும். சரியா? பார்த்தோம் இல்லையா? starting from atomல இருந்து higher organism எல்லாம் பார்த்தோம். Next, so animals வந்துட்டு tissue, organ system, tissue, organ system and organism. Okay, right? So next, so cell wall. So organism cell wall எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படினா, எதல இருக்கு? cell wall மொனிரால present made up of peptidoglycan and mucopeptides. Very important. So one marks அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन, cell wall ஓட composition. So animals and plants ஓட cell wall material எதுன்னு கேட்பான். சரியா? So மொனிராவுடைய cell wall material பார்த்தீங்கன்னா made up of peptidoglycan and
Mucopeptides. Next, protistோட செல் வால் பாருங்க, present. செல் வால் is present in some. கொஞ்சம் தான் present இருக்கு, சில ஆர்கானிக்ஸ்ல present இருக்கும். Made up of cellulose. Next, absence in others. So cellulose ஒரு கண்டென்ட்டால சில ஆர்கானிக்ஸ்ல செல் வால் மேட் அப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபங்கஸ்ல பாருங்க, the present cell wall present made up of chitin and cellulose. Very very important. Chitin is a very very important. Fungus or cell wall mainly made up of chitin and some cellulose or cellulose. Okay. Next plant ever paranga present made up of cellulose. So plant or main cell wall material is cellulose. Next animals வந்து absent. Why are absent? Animalsல செல் வாலே இருக்காது. Animalsல செல் வாலே இருக்காது. சரியா? Next nutrition. உணவூட்ட முறை. Monera, it's autotrophic. Autotrophic. Why autotrophic? It's phototrophic. Chemo autotrophic. So sunlight use பண்ணி food prepare பண்ணியறனா phototrophy. So chemicals use பண்ணி என்ன பண்ணோம்? Food prepare பண்ணனால இது chemo autotrophic. Chemo means chemicals. Chemo means chemicals. Next heterotrophic. Heterotrophic. This type of organism, heterotrophic, this type of organism which takes the nutrients from other organisms. இந்த மாதிரி ஆர்கானிசம் தனக்கு தேவையான உணவை நியூட்ரியன்ஸை அதர் அனிமல்ஸ்ல இருந்து எடுத்துக்கும். சரி, அதர் அனிமல்ஸ் அல்லது அதர் திங்ஸ்ல இருந்து எடுத்துக்கும். சரியா? எக்ஸாம்பிள் பாராசைட் அண்ட் சாப்ரோஃபைட்ஸ். பாராசைட் அண்ட் சாப்ரோஃபைட்ஸ். நெக்ஸ்ட் புரோட்டிஸ்டா. ஆட்டோட்ராபிக், போட்டோசிந்தெடிக், ஹெட்டரோட்ராபிக். ஆட்டோட்ராபிக்கா இருக்கும், போட்டோசிந்தெடிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஹெட்டரோட்ராபிக்கா இருக்கும். ஹெட்டரோ மீன்ஸ் டு டிஃபர் அதர், டு டிஃபரண்ட் அதர். Next fungus, always heterotrophic, always heterotrophic. So absence of chlorophyll, so photosynthesis பண்ண முடியாது. Next parasite or saprophyte, parasite or saprophyte. Next plant, always autotrophic because presence of chlorophyll, so அதனால photosynthesis பண்ணும். Animals என்ன பண்ணும்? Heterotrophic, so holozoid. எல்லாத்தையும் சாப்பிடும். உணவு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆனால் take all the nutrition, all the things. Next motility. Next motility. Motility means movements. Motility means movements. So motile or non-motile. So மொனில எப்படி இருக்கும்னா sometimes மூவ் பண்ணும், sometimes மூவ் பண்ணாது, நகரும் அல்லது நகராது. மொட்டைல்னா மீன்ஸ் மூவ்மெண்ட் ஆர் நான் மொட்டைல். ஸோ புரோட்டிஸ்டா மொட்டைல் ஆர் நான் மொட்டைல், மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். ஸோ புரோட்டிஸ்டாவும் மூவ் பண்ணும், சம்டைம்ஸ் மூவ் பண்ணாது. ஃபங்கை பாருங்க, இட்ஸ் நான் மொட்டைல். ஃபங்கஸ் வந்து நான் மொட்டைல். இப்போ பிளான்ட் மோஸ்ட்லி நான் மொட்டைல், மேக்ஸிமம்னா பண்ணது மூவ் பண்ணாது பிளான்ட்ஸ். அப்போ மூவ் பண்ணுமா சார் கொஞ்சம்? எஸ், பிகாஸ் கிளாமிடா மோனஸ். கிளாமிடா மோனஸ் இருக்கு இல்லையா, அது என்னது பிளான்ட்ஸ், அது மூவ் பண்ணும், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும். ஸோ டுடே இட் செல்ஃப் இந்த செகண்ட் வரை ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது பிளான்ட்ஸ், அது பிளான்ட்ஸ்லாம் மூவ் பண்ணாது. மூவ் பண்ணுச்சுன்னா அது அனிமல். சரியா? ஸோ கிளாமிடா மோனஸ்ன்ற ஆர்கானிசம் என்ன பண்ணும்? மூவ் பண்ணுது. அதனால அது எங்களுக்கு சொந்தம் சொல்லிட்டு அனிமல்ஸ் கேட்டகரி குரூப் கேட்டகரி என்ன பண்றாங்க? ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது குளோரோஃபில் இருக்கிறதுனால இது என்னது பிளான்ட் சொல்லிட்டு தாவரியல் சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க? பாட்னிஸ்ட்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் கான்ட்ரோவர்சி. ஸோ கிளாமிடா மோனஸ். ஸோ மோஸ்ட்லி நான் மொட்டைல். ஸோ அனிமல்ஸ், ஸோ மோஸ்ட்லி மொட்டைல். அனிமல்ஸ் என்ன பண்ணும்? மூவ் பண்ணாதான் அது அனிமல்ஸ். சரியா? ஸோ அனிமல்ஸ் மூவ் பண்ணும், மொட்டைல் பண்ணும். நெக்ஸ்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, actinomycetes and mycoplasma. These are the examples of Monera. So Archaebacteria, Eubacteria, Cyanobacteria, Actinomycetes and Mycoplasma. What is the Actinomycetes? Actinomycetes. I already சொல்லிருக்கேன். What is Actinomycetes? It's a mycetes. It is a one type of bacteria which is present in the soil. Soil la present ஆயிருக்கிற ஒரு ஆர்கானிசம் என்னது? Actinomycetes. So மழை பெய்யறச்சே, மழை ஃபர்ஸ்ட் மழை பெய்யறச்சே ஒரு ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா? சாயில் ஸ்மெல்லு, மண் வாசனை சொல்லுவோம் இல்லையா? மழை பெய்யும் போது ரெயின் வரச்ச ஸ்மெல் வரும், நல்லா ஒரு ப்ளசண்டாக இருக்கும் அந்த ஸ்மெல். ஸோ அந்த ஸ்மெல் வர காரணம் என்னன்னா இந்த ஆக்டினோமைசிட்ஸ் பாக்டீரியா சாயில் இருக்கும். சரியா? ஸோ தண்ணி பட்ட உடனே அது என்ன பண்ணும்? ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். சரியா? அந்த ஸ்மெல்லு தான் நமக்கு மண் வாசனையாக வருது, ப்ளசண்டாக இருக்குது. சரியா? ஆக்டினோமைசிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் புரோட்டிஸ்டாக்கு. ஸோ புரோட்டிஸ்டாக்கு வந்து கிரிப்சோபைட்ஸ் dinoflagellate. Dino means ரெண்டு flagella இருக்கும், அதனால dinoflagellates and eukaryotes, slime molds, amoeba, plasmodium, trypanosoma and paramecium. These are the examples of protista. Next fungi, yeast, it's a single cell fungus or mushroom. So yeast, so mushroom na single cell fungus. Next mushrooms and molds.
These are the examples of fungi. பூஞ்சைக்கு example yeast, single cell organism. Single cell organism. அல்லது single cell protein, SCP ன்னு சொல்லுவாங்க. SCP, single cell protein, very very important. Single cell protein, yeast. Next plant, so algae, பாசிகள், bryophytes, pteridophytes, gymnosperm and angiosperm. These are the plant kingdoms. Plant kingdoms example. என்னென்ன இருக்கு? Starting from algae to angiosperm. Starting from algae to angiosperm. Algae, bryo, pterido, gymno and angio. So next animals. Animal example sponges. பாசி கடல்ல இருக்கிற sponges. Next invertebrates. Invertebrates. So invertebrates means முதுகுநான் அற்றவைகள். First vertebrates, முதுகுநான் உடையவைகள். முதுகுநான் உடையவைகள். So having a backbone, known as vertebrates. Without backbone known as invertebrates. Okay, these are the comparison of the five kingdom classification. Comparison of the five kingdom classification. So first column criteria. So என்னென்ன criteria இருக்கு? Cell type இருக்கு, level of organization இருக்கு, cell wall, nutrition, motility and organism. That means examples of organism for these five kingdom of living things, starting from monera to animalia or animals. யார் இது ப்ரோபோஸ் பண்ணா, யார் கிளாஸிஃபை பண்ணா? RH Whittaker. Very 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 important. சரிங்களா? Right, I stop here. We'll discuss later. Next class we are going to discuss so bacteria. New topic, so bacteria. What is bacteria? What are the types of bacteria? Classification of bacteria, sharing types of bacteria. Okay, right. So இந்த ரெண்டு சார்ட், இந்த ஒரு ஃப்ளோ சார்ட், முன்னாடி ஒரு பார்த்த ஒரு ஃப்ளோ சார்ட் என்ன பண்றீங்க? வீட்ல டிரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே.